தட்டி, சரி நான் உங்க எல்லாரும் கேட்கறேன், இந்த பெண்களுக்கு கேட்கறேன், ஒரு புத்தகம் கீழே கிடக்குதுப்பா, உங்க காலில் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு கும்பிடுவீங்களா? படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில புத்தகத்தை காலில் போட்டு மிதிச்சு கிழிச்சு நெருப்பில் போடலான்ற புக்கெல்லாம் இருக்குது, படித்தாதான் தெரியுது. நான் இப்படி சொல்கிறேனே, கோச்சிக்காதீங்க யாரும். இப்போ அரபியில் இல்லை சமஸ்கிருதத்தில் ரெண்டுத்துலேயும் வந்திருக்கிறது என்ன? வேத நூல்களும் சாமி நூல் தானே. அந்த ரெண்டு மொழியிலையும் நமக்கு தெரியும், மற்ற நூல்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சது தானே, உபனிஷதங்கள், வேதங்கள், குரான், இப்படி தானே. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கெட்ட வார்த்தை சமஸ்கிருதத்தில் எழுதுகிறேன், ஒரு கெட்ட வார்த்தையை அரபியில் எழுதுகிறேன், கீழே போட்டேன், உங்கள் கால் பட்டுச்சு, என்ன பண்ணுவீங்கோ? தெரியாதே என்னன்னு ஐயோ அப்படின்னு எடுத்து கண்ணில் ஊத்திக்கும். அதனால தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படித்தால் தெரிந்து போகிறது எது பின்பற்ற வேண்டியது, எது பின்பற்ற கூடாதது என்பது படித்தால் தான் இங்க தெரியுது. விஷயம் முக்கியம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உஷாரா இருங்க, புத்திசாலியா இருக்கு. சரியா? அதனால அங்கேயே சுத்திட்டு இருக்கப்படாது. நம்ம வீட்டுக்கும் பதியம் போடணும், நம்ம வீட்டுக்கும் தோட்டம் வைக்கணும். அடுத்தவங்களுடைய மல்லிகைப்பூவை மட்டும் மோந்துட்டு இருக்க முடியாது, அதுக்கெல்லாம் காலம் மறையேறி போச்சு. ஒன்றை படிக்கின்ற பொழுது புரிகிறதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், புரியுதான் பாருங்க. தமிழ் தான். இங்க எத்தனை பேருக்கு தமிழ் புரியும்? எல்லாருக்கும் தமிழ் புரியும். புத்தகம் எத்தனை பேருக்கு புரியும்? வாசித்தால் எத்தனை பேருக்கு புரியும்? எனக்கு தெரிஞ்சு சில நேரங்களில் நான் வாசிக்கும் பொழுது முதல் வாசிப்பெல்லாம் எனக்கு புரியாது. நான் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் வாங்கியிருக்கிறேன். 23 வருஷம் பேராசிரியராக இருக்கிறேன். படிக்கிறதா எனக்கு வேலை, படிக்கிறதா எனக்கு தொழில். இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் பாடத்தை வாசித்துக் கொண்டே போய் உடனே புரிஞ்சிடாதுங்க. சில நூல்களை திரும்ப 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 நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2500 வருஷத்துக்கு முன்னால் எழுதிட்டாரு தாத்தா, திருக்குறள் புரிஞ்சிருச்சா? எத்தனை முறை வாசிச்சாலும் புது புது அர்த்தங்கள் வருது. நேத்து தாங்க படிச்ச ஒரு குறள் திகில் ஆச்சுங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமாயா? கேட்டினும் உண்டொரு உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கெட்டதுலயே நல்லது இருக்கான், எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கூட இருக்கிறவனை பத்தி தெரிஞ்சுக்கிற ஸ்கேலாம் அந்த கெட்டது அப்படிங்கிறாங்க வள்ளுவன். என்னை சிந்திக்க வைக்கிறான், என்னை அடுத்த கட்டத்திற்கு நான் வழுவாத படிக்க என்னை அழைத்து செல்கிறான். ஏன் வாசிக்க வேண்டும்? நான் இதை சொல்றேன். ஒரு நம்மள மாதிரி ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் மனைவியை அடிப்பானாங்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி அடிப்பானா. போகும்போது ஒரு 2 அடி அடிக்கலன்னா அவனுக்கு ஆறாது, அது உரிமை. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் சொல்லுங்க, பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் காதை கொஞ்சம் மூடிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் சொன்னா என்னங்க சொல்லுவாங்க? புருஷன் தானே அடிச்சான், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனா சேர்ந்து அடிச்சா வந்து சொல்லு. அடி வாங்குறது ரொம்ப கஷ்டங்க, வலிக்கோங்க. லிடியா காட்சா சொல்லுகிறாள், வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, அது என்னை அழ வைக்கிறதும்பாங்க. அவ எத்தனை பேருக்கு இங்க புரியுது? ஏன் படிக்கணும்னு சொல்றேன். இப்போ அந்த பொண்டாட்டி அடிச்சுட்டே இருப்பார்ல, அவர் எப்பவுமே நைட் ஷோ பார்ப்பாரு படம். அவர் நைட் ஷோக்கு போயிருக்கிறாரு. போகும்போது சைக்கிள், அப்போ பழைய கதை இது, அப்போ டைலமா இருக்குல்ல, அது இல்லை. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. சைக்கிளை உடச்சி ஆளை வச்சு அடிச்சிருக்குது. எங்க இருந்தா வந்த? அவன் குடிச்சிட்டு சினிமா டிக்கெட்டை தொலைச்சிட்டான். எங்கடா போன? திருட போனியான்னு அடிச்சிருக்குது. 4:30 மணிக்கு இல்லை, இவன் ஒத்துக்கிட்டு வரமாட்டான்றதுனால விட்டுருச்சு. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா ஓன்னு அழுது வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊற்றி அந்த பத்தெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சு படுக்க வச்சிருச்சு. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஆளு பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டான். ஏன்னா காரணமே இல்லாம அடி வாங்குறதுன்னா அது எப்படி வலிக்கும்ங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை இதை படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ல மாட்டிக்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறது விடுவானா இல்லையா? அதுக்கு தான் படிக்கணும். சில அனுபவங்கள் என்பது நாம பெறுவது என்பது இல்லை. எழுத்தாளர்களுடைய அனுபவங்களுக்குள் சென்று நாம் அப்படி ஒரு பக்கமாக சேர்ந்து வருகின்ற பொழுது, நெல்சன் மண்டேலான்னு ஒரு சின்ன புக் படிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ என்னங்க அது? என்ன வாழ்க்கை அது? அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த சின்ன புத்தகம் எத்தனையோ ஆண்டுகால வரலாறை நமக்கு சொல்லுகிறது. இப்ப சமீபத்தில் ஏன் படிக்க வேண்டும் வேற ப்ராஜெக்ட் வேற கொடுத்துட்டாங்களா, சில விஷயங்களை படிக்க வேண்டியதா போச்சு. படிச்சுட்டு வந்தா தானே சொல்ல முடியும். ஒரு சாதாரணமா ஒரு குறிப்பு ஒன்று பார்த்தேன் ஒரு புக்ல, நம்பி கெடுவதுன்னு ஒரு வகைங்க, நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு வகைங்க. 2 வகை என்னன்னு சொல்லவா? கோழி இருக்குல்ல, கோழி, அதை வெட்டி குழம்பு வைக்கிறோமா இல்லையா?
ஆனால் அது நம்ம காலையே சுத்துதா இல்லையா? இது நம்பிக்கைடுவது. நம்பிக்கை இல்லாமல் வாழறது தெரியுமா? காக்கா. ஒரு நாளாவது அதை நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், தொடுவோம், கிட்ட போகும்போதெல்லாம் அதை நம்மளை பிடிக்க வர மாதிரியே பயந்து ஓடும் தெரியுமா? இது சொல்லியிருந்ததுங்க அந்த செய்தி. ஆமாம்ல, நம்பிக்கைடுவது ஒன்று, நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வது ஒன்று. கல்வி இருக்குல்ல, கல்வி ஏன் படி படி படின்னு சொல்றோம் தெரியுமா? பாரதியார் சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு அப்புறம் அதெல்லாம் இல்லை. பாரதிதாசன் சொல்லிட்டு விட்டார், காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி. மதியானம்லாம் தூங்காத, சாயந்தரம்லாம் விளையாட போவார். ஏன்னா அந்த டைம்ல ஒருத்தன் படிச்சுட்டு என்னமோ ஒன்று ஆயிட்டு போயிட்டு இருக்கிறான். படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி. தந்தை பெரியார் படிச்சாருங்க, அண்ணல் அம்பேத்கர் படிச்சார். நான் யாரை பார்த்தாலும் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன தெரியும்? படித்தீர்களா? இந்த வாட்டி எந்த புக்கு படிச்சீங்க? என்னுடைய பை ரொம்ப வெயிட்டா இருக்கும், ஏன்னா ஏதாவது ஒரு புத்தகம் அதில் இருக்கும். ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா புள்ள என்னுடைய கையை பிடிச்சிப்பால, அல்லது புள்ள அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கல, அப்படி நான் புத்தகத்தை கையில் பிடித்துக் கொண்டே போகிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த புத்தகங்கள் சொல்லித் தருகின்றன. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதனை அந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. நான் சிகரங்கள் நமக்காக ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு விஷயம், 4 பேர் மௌன விரதம் இருந்திருக்கான். 4 பேர் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்துட்டான். 5 நிமிஷம் இருக்குங்க. அது ஒருத்தன் சொன்னா, அப்பாடா 5 நிமிஷம் இருக்குடான்னு. பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, 5 நிமிஷம் தானேடா இருந்துச்சு, ஏன்டா பேசுனேன் நானா. 3வது ஆள் இருக்கான்ல, டேய் அவன் தான் பேசினா, நீ ஏன்டா பேசுனேன் நானா. அவன் இந்த 4வது இருந்தான்ல, அப்பாடா நான் தான்டா பேசல நானா. கூடி கெடுறதுங்க இது, கூடி கெடுறது. நான் காலேஜில் வேலை செய்கிறேன்ல, என்கிட்ட சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது. தெரியும், இந்த 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். எனக்கு தெரியுங்க. அது பல நேரங்களில் நாம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள போறோம். முதல்ல ஒரு விஷயம் இருந்தது, நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். சொன்னாங்களா இல்லையா? நாம் என்ன புத்தகத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு? அந்த புத்தகத்தை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? எந்த நூலை படிக்கிறோம்? நாம் புத்தகங்கள் வாங்கினாலும் பரிசளிப்பதற்காக வாங்குகிறோம், இல்லை என்றால் பிள்ளைகள் தலையில் திணிப்பதற்காக வாங்குகிறோம். பேசிக்கா சில விஷயங்கள், சில நூல்கள் நம் வீடுகளில் இருக்க வேண்டும். அந்த நூல்களை கண்டிப்பா வீட்டில் வச்சிட்டுங்க. நான் துணிச்சலா சொல்றேங்க, குர்ஆன் இல்லாத முஸ்லிம் வீடுகள் கிடையாது, பைபிள் இல்லாத கிறிஸ்துவ வீடுகள் கிடையாது. ஏதோ கந்த சஷ்டி கவசமாவது இருக்கோங்க இந்துக்கள் வீட்டில். ஆனால் திருக்குறள் இல்லாத தமிழர்கள் வீடு உண்டு. திருக்குறள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நூல். புரியலனா பரவாயில்லைங்க, படிங்களேன், 4 வாட்டி படிச்சா புரிஞ்சிடும். செய்ய அல்லது செய்ய கெடும். எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாவிட்டாலும் கெடும் என்கிறதுங்க குறள். சும்மா போகின்ற பொழுது, போய்கொண்டே இருக்கின்ற பொழுது சில வாசிப்புகள், சில தெரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் ஒரு விளக்கம் எழுதியிருந்தான் ஒரு புக்ல. எனக்கு இது வரைக்கும் தெரியல. நான் மதவாதி கிடையாது, ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவள் நான். ஜாதிகள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுதான் திராவிட சிந்தனை என்று நம்புகின்றவள் நான். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா சொன்னாங்க ஒருத்தன். ஆன்மீகம் என்பது கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் நாம் சரணடைவோம் என்று சொல்லுவது ஆன்மீகம். நான் தான் கடவுளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மதம். மதத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் இதாங்க வித்தியாசம்.